கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, செலவினங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் எதிலாவது வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதார நிலைகள் இல்லை, கையில் பணம் இல்லை, தனம் இல்லை, பொருள் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ்க்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, வேலையை நிமித்தமான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. ப்ரொமோஷன் இருக்கான்னா நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணலாம். அது இல்லாமல் யாரெல்லாம் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் தகவல் அல்லது பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விட்டுறாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சியை பெரிய லெவலில் இல்லைனாலும் சின்ன லெவலில் பண்ணிக்கிட்டே இருங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பாமல் இல்லை, யாரையாவது நம்பித்தான் நீங்கள் ஆகணும். அதனால் நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இதையும் இந்த வாரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொந்தமாக இடம், வீடு, வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய கல்வி, குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ சிலாக்கியம் இல்லை. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், நம்முடைய லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட் மட்டுமில்லை, ட்ரேடிங் பண்ணுறதுலேயும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, எனி ஸ்பெக்குலேஷன் லாபகரமாக இல்லை. பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் நல்லா இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அல்லது ஆஞ்சநேய பகவானை வழிபாடு பண்ணுங்கள்.